கஷ்டமெல்லாம் தொழியும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் மண்ணாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் மண்ணாள். ரெட்டிப்பான நன்மை பேர இரட்சகர் அளித்திடுவார். ரெட்டிப்பான நன்மை பேர இரட்சகர் அளித்திடுவார். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, எலியா எலிசா தீர்க்கதரிசியிடம் கேட்கும்போது எலிசா சொல்கிறதான வார்த்தை, எனக்கு ஆவியின் வரங்கள் உம்மிடத்திலிருந்து இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, எலிசா உலக பிரகாரமான காரியத்தை கேட்காமல் ஆண்டவருக்கு பிடித்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவைப்படுகிற ஆவியின் வரங்களை அவர் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி கேட்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், எலிசா நன்கு அறிந்திருந்தார். இந்த உலக பிரகாரமான காரியத்தினால் வருகிற நிம்மதியை காட்டிலும் சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆவிக்குரிய வரங்களினால் வருகிற சந்தோஷமே, வருகிற நிம்மதியே அது தேவனுக்கு உகந்ததா இருக்கும் என்று நன்கு அறிந்திருந்தபடியினாலே எலிசா தீர்க்கதரிசி ஆவியின் வரங்கள் இரட்டத்தனையாய் வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் கர்த்தருடைய பாதத்தினால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் வருகிற நிம்மதியை காட்டிலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு நிம்மதியும் எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமல்ல என்று சொல்லி மரியாள் அறிந்திருந்தபடியினாலே அவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகின்றாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறதான வார்த்தை, ஆம், மரியாளை போன்று, எலிசா தீர்க்கதரிசியை போன்று அவருக்கு உகந்த காரியத்தை நாம் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் நிம்மதியை, சந்தோஷத்தை அடைவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.